5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் மனுவில் தெரிவித்துள்ளார். தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் தொகுதியின் லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏ இல்லாமல் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்றும் விஜய் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட மாட்டாது எனவும் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள முதலமைச்சர் விஜய் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் திருச்சி கிழக்கு தொகுதியை வெற்றி எதிர்த்து ஜூன் 17ஆம் தேதி தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், ஆனால் மே 10ஆம் தேதி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஏற்ற நாளில் அந்த தேர்தல் வழக்கு நிலுவையில் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காலியான தொகுதிக்கு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது எனவும், இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்தவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யாதவர் அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி வாக்காளரும் அல்ல எனவும் விஜய் தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என உள்நோக்கத்தின் அடிப்படை உரிமை இல்லாமலும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதால் அவர் உள்நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளார் என்பது தெளிவாகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏக்கள் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பொதுநல வழக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் விஜய் தன்னுடைய பதில் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 5 தொகுதிகளின் எம்எல்ஏக்களும் எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இவர் இந்த தேர்தல் வழக்கில் 5 தொகுதிகளிலும் இவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யவில்லை எனவும், இவர் பொதுநல வழக்காக இதனை தாக்கல் செய்ய முடியாது எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் 20 பேர் போட்டியிட்ட நிலையில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க முடியாது எனவும், காலியாக உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடையை விதிக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளுக்கும் பலமுனை போட்டி நடந்துள்ளதாகவும், 2 வேட்பாளர்கள் மட்டும் போட்டியிடவில்லை என்பதால் பொதுநலன் கருதி இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும், மேலும் இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் தரப்பில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.